ஹாய் கேகேஆர் ஃபேமிலி. மகாகவி காளிதாசர் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அவரோட லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஸ்டோரி தான் கதையாக கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு முறை மகாகவி காளிதாசர் வயல்வெளியில் வெயிலில் நடந்து சென்றபோது தாகம் எடுத்தது. சற்று தூரத்தில் ஒரு கிராம பெண் கிணற்றில் தண்ணீர் சேந்தி குடத்தில் எடுத்து வந்து கொண்டிருந்தாள். காளிதாசர் அவரை பார்த்து, அம்மா, தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் தரீங்களா என்று கேட்டார். அந்த கிராமத்து பெண்ணும், தருகிறேன், உங்களை அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் என்றாள். உடனே காளிதாசரும் ஒரு உயர்வு மனப்பான்மை ஏற்பட்டு, இந்த பெண்ணிடம் நாம் யார் என்று சொல்ல வேண்டுமா என நினைத்து தான் ஒரு பயனாளி என்றார். உடனே அந்த பெண், உலகில் இரண்டே இரண்டு பயனாளிகள்தான், ஒருவர் சந்திரன், ஒருவர் சூரியன், இவர்கள்தான் இரவு பகலாக பயணிக்கிறார்கள் என்றாள். சரி, என்னை விருந்தினர் என வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் காளிதாசர். உடனே அந்த பெண், உலகில் இரண்டு பேர்தான் விருந்தினர், ஒன்று செல்வம், இரண்டு இளமை, இவை இரண்டும் தான் விருந்தினராக வந்து உடனே போய்விடும் என்றாள். சற்று எரிச்சலான காளிதாசர் தான் ஒரு பொறுமைசாலி என்றார். உடனே அந்த பெண், அதுவும் இரண்டு பேர்தான், ஒன்று பூமி, எவ்வளவு மிதித்தாலும் எவர் மிதித்தாலும் தாங்கும், மற்றொன்று மரம், யார் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு காய்கனிகளை கொடுக்கும் என்றாள். சற்று கோபமடைந்த காளிதாசர், நான் ஒரு பிடிவாதக்காரன் என்றார். அதற்கும் அந்த பெண், உலகிலேயே பிடிவாதக்காரர்கள் இரண்டு பேர்தான், ஒன்று முடி, மற்றொன்று நகம், இரண்டும் எத்தனை முறை வேண்டாம் என்று வெட்டினாலும் பிடிவாதமாக வளரும் என்றால் சிரித்தபடி. தாகம் அதிகரிக்கவே நான் ஒரு முட்டாள் என்று தன்னை கூறிக்கொண்டார். உடனே அந்த பெண், உலகிலேயே இரண்டு முட்டாள்கள்தான், ஒருவர் நாட்டை ஆளத் தெரியாத அரசன், மற்றவர் அவருக்கு துதிப்பாடும் அமைச்சர் என்றார். காளிதாசர் செய்வதறியாது அந்த பெண்ணின் காலில் விழுந்தார். உடனே அந்த பெண், மகனே எழுந்திரு என்றதும் நிமிர்ந்து பார்த்த காளிதாசர் மலைத்து போனார். சாட்சாத் சரஸ்வதி தேவியே அவர் முன் நின்றார். காளிதாசர் கைகுப்பி வணங்கியதும் தேவி காளிதாசரை பார்த்து, காளிதாசா, எவன் ஒருவன் தன்னை மனிதன் என்று உணர்கிறானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான், நீ மனிதனாகவே இரு என்று தண்ணீர் குடத்தை காளிதாசர் கையில் கொடுத்து சரஸ்வதி தேவி மறைந்தாள். வசதியாக வாழவும் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கிறார்களோ தவிர மனிதனாக தாய், தந்தை, மனைவி, மக்கள், உற்றார் உறவினருக்கு, நம் தாய் நாட்டிற்கு, நமக்கு உணவு தரும் பூமிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டும். பெற்றோரை, தாய் நாட்டை, உற்றார் உறவினர்களை பிரிந்து ஏசி அறையே உலகம், தொலைபேசியே உறவு, பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கை என வாழ்க்கையை இயந்திரமயமாக்கி மனிதநேயம் இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடாது. நீ நீயாகவே மனிதனாகவே இரு, மனிதநேயம் மலர மகிழ்வித்து மகிழ்ந்திரு, நல்லது உண்டாகட்டும். உண்மைதான், நாம் மனித நேயத்தோட மனிதனாக வாழ்ந்தாவே இங்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இங்கே பல பேருக்கு அந்த மனிதநேயம்ன்றதே இல்லாமல் போயிட்டுருக்கு. மற்றவங்க மேலே போட்டி போகிறாமா அப்படின்ட்டு ஒரு வன்மத்தை வச்சுட்டே இங்கே ஒரு இயந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்குன்னு வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இல்லாமல் இதுக்கப்புறம் ஒரு மனித நேயத்தோடு வாழலாம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம கேகேஆர் வேலூர் பொண்ணு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய்.